நல்ல நிகழ்வா பார்க்கல. இது ரொம்ப வேதனையோட பார்க்குறோம். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒற்றுமையை சீர்குலைக்கிற விதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எப்போவுமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை நீங்கிடில் தாழ்வு தான். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தி. சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு எண்ணிக்கை குறைச்சிருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியாக மருத்துவரையை உருவாக்கினார். கட்சியை தொடங்கினார். மிகப்பெரிய போராட்டம். அவர் ஒரு போராளி தான். முழுக்க முழுக்க போராட்டம் தான் வாழ்க்கை. எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பார். பதவிக்கு போகாத ஒரு தலைவர். அவருக்குன்னு ஒரு தனி சக்தியும் வலிமையாக இருக்கு. அப்படிப்பட்ட மருத்துவரையா தொடங்கிய அந்த பலமான கட்சியை பலவீனப்படுத்துறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவரையா பின்னால்தான் நிற்கணும். அவர் தான் தொடங்கினாரு, அவர் தான் நடத்தினாரு. அவர் வழியில் நிற்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அவங்க மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தரா ஈடுபட்டாங்க. சபாநாயகத்தை பார்த்தாங்க. கடிதம் கொடுத்தோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்ததை ஏத்துக்கல அப்படின்லாம் குற்றச்சாட்டு. அதாவது மருத்துவரையா நியமனம் தான் செல்லும். அவரு தான் கொடுத்தாரு, அவரு தான் நியமனம் பண்ணாரு, அவரு தான் கட்சியை தொடங்கினவர், நடத்தினவர். எல்லாம் அவர் தொடங்கினதா நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. சட்டமன்ற கூட்டத்தொடர் இது. இன்னும் அடுத்த ஒரு கூட்டம் தான் இருக்க முடிய போகுது. இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் நல்லதில்லை. அது இது எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கணும். நீங்க மருத்துவர் ஐயா ராமதாஸோட நீண்ட காலம் பயணித்தவர். இந்த சுணக்கம் சரியாகாதா இல்லது எப்போ சரியாகுதா? அதுக்கு தூரம் சரியாகுன்னு நாங்க விரும்புறோம். சரியானா நல்லது, சரியாகலைன்னா ரொம்ப பல வேணும்.